28/2/2024 புதன்கிழமை காலை 8:30 மணிக்கு தூத்துக்குடி வஉசி துறைமுகம் திடலில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார், வருகை புரிகிறார். பொதுமக்கள் கலந்து கொள்ள பிரம்மாண்ட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு கண்டு மகிழுங்கள். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, அரசு ஊழியர்களே, சமூக நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா இன்று உலக அரங்கில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உலக அரங்கில் பல முத்திரைகளை பதித்துக் கொண்டிருக்கிறது. உலகில் தனித்துவமிக்க ஒரு நாடாக, வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மேலான அக்கறையில் இந்தியா தனித்துவமாக விளங்குகிறது. இன்று பல முன்னேற்றங்களை இந்தியா கண்டிருக்கிறது என்பது உண்மையாகும். இது வரலாற்று சாதனையாகும். தூத்துக்குடியில் அமைந்திருக்கும் வஉசி துறைமுகத்தில் கடந்த நிதியாண்டில் கையாளப்பட்ட சரக்குகள் முந்தைய ஆண்டுகளை விட பல சதவிகிதம் கூடுதலாக இருக்கின்றது. நமது பாரத பிரதமர் அவர்களின் முன்னெடுப்பால் கப்பல், துறைமுகங்கள் மற்றும் நீர்வழி போக்குவரத்து அமைச்சகம் நிர்ணயித்த இலக்கினை தாண்டி சாதனை படைத்திருக்கின்றது. தூத்துக்குடி துறைமுகத்தில் சரக்கு கையாளும் திறன் பன்மடங்கு அதிகரித்துள்ளதை கருத்தில் கொண்டு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளி துறைமுக சரக்கு பெட்டக முனையத்தை அமைக்க இருக்கின்றார். ஏற்கனவே 9வது சரக்கு தளத்தை சரக்கு பெட்டக முனையமாக மாற்றும் திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் தற்போது வெளி துறைமுக சரக்கு பெட்டக முனையமாக தரம் உயர்த்த நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழிவகை செய்கிறார். தூத்துக்குடி மற்றும் அதை சுற்றியுள்ள புறநகர் மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் பொதுவாக கடல் நீர் சுத்திகரிப்பு என்பது வரவை விட செலவு அதிகமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. மக்களுக்கான அடிப்படை தேவைகளுக்கு கணக்கு பார்க்க கூடாது என்பதால் மக்களின் வாழ்வாதாரத்தையும் மக்களின் முக்கிய அடிப்படை தேவையும் கருத்தில் கொண்டு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடல் நீரை குடிநீராக மகத்தான திட்டத்தை நமக்கு வழங்க இருக்கின்றார். கடல் என்பது ரசாயன கழிவுகளை கொட்டுவதற்கான களம் அல்ல. கடல் உலகின் வாழ்வாதாரம் என்பதனை கருத்தில் கொண்டது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்த இருக்கின்றார். கடலில் உள்ள உப்பு நீரை பிரித்து எடுத்து மிகப்பெரிய ஆழ் குழாய்கள் மூலம் கடல் நீரை சுத்திகரிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும். இந்த திட்டத்தின் மூலம் நமது பகுதியில் உள்ள குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைத்திட வழிவகை செய்கிறார் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள். கடல் நீரில் இருந்து TTS உப்புகள் தனியாக பிரிக்கப்படும். புற வடிகட்டுதல் மூலம் கடல் நீரில் உள்ள பாக்டீரியாக்கள் மற்றும் வைரஸ்கள் நீக்கப்படுகின்றன. ஒட்டுமொத்தமாக கடல் நீர் சுத்திகரிப்பு சிக்கலின்றி நடைபெறுவதற்காக 24 மணி நேரமும் செயல்பாடுகள் கணினி மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றன. குடிநீருக்கு தேவையான மினரல்கள் சேர்க்கப்படுகின்றன. கடல் நீர் சுத்திகரிக்கப்பட்டு குடிக்க உகந்ததாக பரிசோதிக்கப்படும். பின்னர் குடிநீர் குழாய்கள் மூலம் மக்களுக்கு வழங்கப்படும் என்பது வரலாறாக மாற இருக்கின்றது. தசரா என்றால் முதலில் மைசூர், இரண்டாவது குலசை. ராக்கெட் ஏவுதளம் என்றால் முதலில் ஸ்ரீஹரிகோட்டா, இரண்டாவது குலசேகரப்பட்டினம். ஆம், இஸ்ரோவின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம். இந்தியாவில் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவை தொடர்ந்து இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் தமிழகத்தில் உள்ள தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கப்பட இருப்பது தூத்துக்குடி மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். குலசேகரப்பட்டினம் அருகே மணப்பாடு கடற்கரையில் மணலும் பாறையும் கலந்த குன்று வளைவாக இயற்கையாக அமைந்து அரண் போன்று நின்று புயல் போன்ற பேரிடரை தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதனால் ராக்கெட் ஏவுதளத்திற்கு ஏற்ற இடமாக குலசேகரப்பட்டினம் விளங்குகின்றது. ஸ்ரீஹரிகோட்டாவை ஒப்பிடும்போது குலசேகரப்பட்டினத்தில் இருந்து விண்கலங்களை செலுத்தும் போது 30% எரிபொருள் மிச்சமாகும். மேலும் கூடுதல் எடையிலான விண்கலங்களையும் செலுத்த முடியும்.
நெல்லை மாவட்டம் காவல் கிணற்றில் உள்ள மகேந்திரகிரி இஸ்ரோ நிறுவன மையத்திலிருந்து ராக்கெட்டுகளுக்கு தேவையான எரிபொருள் என்ஜின் போன்றவற்றை சாலை மார்க்கமாக என்றால் சுமார் 1000 கிலோமீட்டர் தொலைவிற்கு கொண்டு செல்ல வேண்டும். அதுவே குலசேகரப்பட்டினத்துக்கு என்றால் சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவில் தான் இதன் மூலம் குலசேகரப்பட்டினத்திற்கு எரிபொருள் போன்றவற்றை எளிதாகவும் விரைவாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டு வர முடியும். குலசேகரப்பட்டினம் ஏவுதளத்தில் இருந்து SSLV போன்ற சிறிய ரக ராக்கெட்டுகளை ஏவுவதே இஸ்ரோவின் திட்டம். சிறிய ரக ராக்கெட் பாகங்களை உருவாக்குவதும் ஒன்று சேர்த்து ஏவுவதும் எளிதானது என்பதால் அத்தகைய சிறிய ராக்கெட்டுகளுக்கான ஒரு சிறப்பு விண்வெளி ஆய்வு மையம் அமைப்பது மிகவும் முக்கியம். இதன் மூலம் பெரிய ராக்கெட் தயாரிப்புக்கு நீண்ட காலம் காத்திருக்காமல் தேவைக்கு ஏற்ப உடனுக்குடன் சிறிய ராக்கெட்டுகள் மூலம் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த முடியும். இது வர்த்தக ரீதியாக மிகப்பெரிய லாபம் அளிக்கும். குலசேகரப்பட்டினத்தில் புதிய ஏவுதளம் அமைப்பதன் மூலம் பல்லாயிரம் இளைஞர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தென் மாவட்ட மக்களின் வாழ்வாதாரம் மேம்படும். குலசேகரப்பட்டினம் உலக விண்வெளி அறிவியல் வரைபடத்தில் முக்கிய இடம்பெறும் என்பதில் நாம் இந்தியனாகவும் தமிழனாகவும் தூத்துக்குடி வாழ் மக்கள் என்பதாலும் நாம் பெருமிதம் கொள்வோம். நன்றி, வணக்கம்.